பிரைஸ் லார்ட், வெரி குட் மார்னிங். இந்த வீடியோ மூலமாய் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தையும் மறுரூபத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கும் கூட ஒரு வேத வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் கேள்விகளுக்கான பதிலாய் இந்த மார்னிங் டிவோஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் தொடர்ந்து அதுல டிவோஷன் கொடுத்துருக்கேன். இன்னைக்கும் கூட ஒரு கேள்விக்கான பதில தான் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். நான் ஏன் ஊழியம் செய்யணும்? Why should I do ministry? நான் ஏன் ஊழியம் செய்யணும்? நான் ஏன் மற்றவங்களுக்கு இயேசுவை போய் சொல்லணும்? நான் ஏன் சர்ச்சில் மினிஸ்ட்ரிலாம் இன்வால்மெண்டா இருக்கணும்? சர்ச்சில் கொடுக்குற சில பொறுப்புகளை, ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் ஏன் செய்யணும்? இதனால எனக்கு என்ன பலன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கான பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. Why should I do ministry அப்படின்ற கேள்விக்கான முதல் காரணம் ஒன்று, இட்ஸ் a commandment. ஏன்னா மத்தேயு 28 அதிகாரம் 18, 19, 20 இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இட்ஸ் a commandment. கடவுள் இந்த உலகத்தை விட்டு போகும்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்த எல்லா சீஷர்களுக்கும், எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் பொதுவா கொடுத்த ஒரு கட்டளை என்ன அப்படின்னா, போய் எல்லாருக்கும் ஊழியம் பண்ணுங்க, எல்லாருக்கும் இயேசுவை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டுல நிறைய கட்டளைகள் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா எந்த கட்டளைகளுக்கும் பிரதான கட்டளைன்னு பேர் இல்லை. ஆனா இங்க மட்டும் இங்கிலீஷ் பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹெட்டிங் கொடுத்திருப்பாங்க, இட்ஸ் a great commandment அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிரதான கட்டளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம கண்டிப்பா அதை கடைபிடிச்சே ஆகணும் அப்படின்ற அவசியத்தை நம்ம இருக்கும். இட்ஸ் a ரூல். ஒரு கிறிஸ்தவனா நம்ம வந்துருன்னா கண்டிப்பா ஆண்டவராக இயேசுவை பத்தி மற்ற ஜனங்களுக்கு சொல்லியே ஆகணும். இட்ஸ் டியூட்டின்னு கூட சொல்லலாம். எப்படி நம்ம ஒரு இந்திய குடிமகனா பிறந்துட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ஓட் போடுறது ஒரு கடமை. இட்ஸ் டியூட்டி. நம்ம பிடிக்கலாம் தாண்டி யாருக்காவது ஒருத்தருக்கு அட்லீஸ்ட் நோட்டாவுக்காவது நம்ம ஓட்டு போட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துல இருக்கும். அதே மாதிரி நமக்கும் இது நம்ம மேல் விழுந்த கடமை அப்படின்னு பவுல் சொல்றது போல இந்த ஆண்டவராக இயேசுவை பத்தி மற்றவங்களுக்கு சொல்றது, சர்ச்சில் ஊழியங்களை இன்வால்வ்டா இருக்கிறது, மற்றவங்களுக்கு சொல்ற ஊழியங்கள்ல நம்ம கொஞ்சம் கொடுக்கறது, அதுல நம்ம கைகளை கொஞ்சம் ஊழியர்களுக்கு பழக்கப்படுத்துறது, இது எல்லாமே இட்ஸ் a ரூல். நம்ம கண்டிப்பா செஞ்சே ஆகணும் அப்படின்ற கடமையில நம்ம எல்லாருக்கும். ஸோ அப்படி செய்ய கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. ரெண்டாவது காரணம், why should I do ministry? நான் ஏன் கண்டிப்பா ஊழியம் செய்யணும் அப்படின்னா, இட்ஸ் a love for other people. மற்றவங்களை நீங்க நேசிக்கிறீங்க அப்படின்னு நீங்க வாயில மட்டும் சொல்ற ஆட்கள் இருக்கக்கூடாது. மாறாக நீங்க ப்ரூவ் பண்ற ஆளா, செய்து காமிக்கிற ஆளாவும் நீங்க இருக்க ஆண்டு விரும்புறாரு. எப்படி செஞ்சு காமிக்கிறது? மற்றவங்களை நீங்க நேசிக்கிறேன் அப்படின்றது அது கிரேட்டஸ்ட் வகையில நீங்க வெளிப்படுத்தணும் அப்படின்னா ஆண்டவராக இயேசு மத்தவங்களுக்கு சொல்றதா. நீங்க எப்பெல்லாம் ஆண்டவரை பத்தி மத்தவங்களுக்கு சொல்றீங்களோ அப்பெல்லாம் நீங்க அந்த ஜனங்களை அதிகமா நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க கண்டிப்பா நரகத்துக்கு போகக்கூடாது, பரலோகம் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க வீட்டுல இருக்க மத்தவங்க, உங்க தெருல இருக்கவங்க, இந்த ஊர்ல இருக்கவங்க, மற்றவங்களுக்கு தெரிந்த நபர்கள், உங்க சொந்தக்காரங்க எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரலோகம் வரணும் அப்படின்னு நினைச்சு அப்படி அன்பு செலுத்துகிற எல்லாரும் இந்த ஊழியத்தை செய்ய நமக்கு. எஸ், நீங்க செய்யற ஊழியம் மற்றவர்கள் மீது நீங்க வைத்திருக்கிற அன்பை காமிக்குது. மூன்றாவது ரீசன், why should I do ministry அப்படின்னா, இட்ஸ் a privilege. இது நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு ஸ்லாக்கியன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் இஸ் டியூட்டின்னு சொன்னேன். எந்த அளவுக்கு அது டியூட்டியோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்லாக்கியமா இருக்கு. ஏன் இது ஸ்லாக்கியம் அப்படின்னு சொன்னா, ஏன்னா இது ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை நம்ம கையில கொடுத்துட்டு போயிருக்காரு. அவர் செஞ்ச ஊழியம். அவர் என்ன பண்றாரு? இந்த உலகத்தை வந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எல்லாருக்கும் பிரசங்கிச்சாரு நான் பாக்குறோம். அப்படி பிரசங்கித்த ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது அந்த டியூட்டியை அப்படியே நம்ம கையில கொடுத்துட்டு போயிட்டாரு. அவர் செஞ்ச வேலையை செய்யறதுனா கண்டிப்பா அது பிரிவிலேஜா இல்லையா? நம்ம எல்லாரும் பாருங்க, சில இடங்கள்ல சில பொறுப்புகள் இருக்கும் பொழுது, இதுக்கு முன்னாடி இந்த வேலை யார் செஞ்சா தெரியுமா, இதுக்கு முன்னாடி இங்க யாரெல்லாம் இருந்தாங்க தெரியுமா, இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜ்ல யாரெல்லாம் பேசினாங்க தெரியுமா அப்படின்னு நம்ம சில சொல்லுவோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த வேலையை யார் செஞ்சாங்களோ அவங்க பெரிய ஆளா இருந்தா நம்ம அதே வேலையை செய்யும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இட்ஸ் a privilege அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆண்டவராக இயேசு விட்டுட்டு போன வேலையை நீங்க செய்றீங்க. எப்பெல்லாம் ஊழியம் செய்றீங்களோ, எப்பெல்லாம் ஆண்டவரை பத்தி, ராஜ்யத்தை பத்தி மற்றவங்களுக்கு காஸ்பல் நீங்க சொல்றீங்களோ அப்பெல்லாம் ஆண்டவர் விட்டு போன வேலையை நீங்க செய்றீங்கன்னு நினைச்சீங்கன்னா இட்ஸ் a privilege இருக்கும். Why should I do ministry? நான் ஏன் ஊழியம் செய்யணும் அப்படின்றதுக்கான 3 ரீசன். First of all, it's a commandment. It's a rule. It's a duty. அதை செய்தே ஆகணும். Second, it's a love for others. மற்றவங்களை நம்ம நேசிக்கிறோம் என்பதற்கு அடையாளம். மூணாவது, it's a privilege. அது நமக்கு கிடைத்த முன்னுரிமை. அதை நாம் செய்து நாம் ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். இந்த நாள்ல உங்களுக்கு இருக்கிற கேள்விகளுக்கு, நான் ஏன் ஊழியம் செய்யணும், சர்ச்சில் நான் ஏன் இன்வால்வா இருக்கணும்,
மினிஸ்ட்ரிலாம் நான் ஏன் செய்யணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கான பதிலா தான் இது இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து ஊழியத்தை செய்து இந்த நாள்ல ஆண்டவரை பத்தி யாருக்காவது ஒருத்தருக்காவது எதன் மூலமாவது செய்ய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ அண்ட் ஹேவ் அ கிரேட் டே.